ரொம்ப நாளா இப்படி ஒரு இமேஜை ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நருட்டோ பேரியன் மோட யூஸ் பண்ணும்பொழுது குராமாவோட அந்த டிசைனை கம்ப்ளீட்டாக அவரோட பாடியோட பிளெண்ட் பண்ணி ஒரு சூப்பரான டிசைனை கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்த சாஸ்கே ஃபேன் சும்மா இல்லாமல் சூசனோவை இதே மாதிரி சாஸ்கேவை வச்சு எடிட் பண்ணி போட்டு விட்டாங்க. அதிலிருந்து இந்த இமேஜ் ஆன்லைனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த ஒரு ஃபார்ம் உண்மை இல்லைனாலும் இது பாசிபிளான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது இந்த சாக்ராங்கிறது ஒரே கலர் தான், ஆனால் சூசனோ ஏன் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குன்னு கேட்டிருந்தார். சாக்ராவோட கலரை எடுத்துக்கிட்டா அது சாக் ப்ளூவில் இருக்கும். அப்படி பார்த்தா ஷினோபிஸ் யூஸ் பண்ணுற ஃபயர், வாட்டர், எர்த், லைட்னிங் ஸ்டைல்ஸ்லாம் இந்த கலரில் தானே இருக்கணும். ஆனால் அது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஏன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். சாக்ரா இந்த எலமெண்ட்ஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆக ஹெல்ப் பண்ணி ஒரு ஃபார்மை தான் கொடுக்குது. அப்படி தான் சூசனவும். இது ஒரு சாக்ரா மேனிஃபெஸ்டேஷன் தான். ஆனால் யூசருக்கு ஏற்ற மாதிரி இதோட அப்பியரன்ஸ், கலர்ஸ்னு எல்லாமே மாறும். சரி, சாஸ்கேவோட இந்த ஃபார்ம் பாசிபிளான்னு பார்ப்போம். கண்டிப்பாக பாசிபிள் தான். இன்ஃபேக்ட் இதை ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணவே செஞ்சிட்டாரு. அவர் தான் மாதரா. ஆஷிரமா கூட சண்டை போடும்பொழுது குராமா மேலே இந்த சூசனோவை ஒரு ஆர்மர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். இவர் மட்டும் இல்லாமல் இதை நருட்டோ, சாஸ்கே கூட மோமோஷிக்கியோடைய ஃபைட்டில் பண்ணியிருப்பாங்க. பட் இதை ஈஸியாக பண்ணிட முடியாது. ஏன்னா சூசனோக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பண்ணாதான் பர்ஃபெக்ட் சூசனோவை அச்சீவ் பண்ண முடியும். பர்ஃபெக்ட் சூசனோ ஆர்மரை தான் பேட்டிலில் யூஸ் பண்ண முடியும். ஸ்கெலிட்டன் ஃபார்மை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சாஸ்கே அதில் தோற்று போயிடுவார். ஏன்னா ஸ்கெலிட்டன் ஃபார்ம் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. பட் சாஸ்கே குராமா மாதிரி ஜெயின் கிரேச்சர் மேலேயே பர்ஃபெக்ட் சூசனோ ஆர்மரை யூஸ் பண்ணிட்டாரு. அதனால் அவர் மேலே இதை யூஸ் பண்ணிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இப்போ சாஸ்கே ட்ராப் செய்யப்பட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சாஸ்கே ஃபைனல் ஆர்க்கில் தான் காப்பாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சாஸ்கே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை இடாரி யூஸ் பண்ண வேணால் சான்ஸ் அதிகம் இருக்குது. இடாரி ஆல்ரெடி எவ்வளோ ஸ்ட்ராங்னு நம்ம ரீசன்ட் சாப்டர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஒருவேளை இப்படி ஒரு ஃபார்மை கிரியேட்டர் சாஸ்கேக்கு கொடுக்க நினச்சா அது ஹிடாரிக்கு தான் போகும். இடாரி வேற ஆல்ரெடி சாஸ்கேவுடைய டெக்னிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஒரு கட்டத்தில் இடாரி உச்சியாஸோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ண தான் போகிறாரு. அப்படி இருக்கும்பொழுது நருட்டோவில் நம்ம பார்த்த பழைய சூசனோவை கொடுக்காம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணால் புதுசாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபார்மை சாஸ்கேக்கு கொடுக்கணுமா இல்லை ஹிடாரிக்கு கொடுக்கணுமா? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.